அனைவருக்கும் நமஸ்காரங்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த தலைப்பு ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி பிரச்சனைகள் மாறுபடும். பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க செய்த தவறுகள் திருப்பி வரும். ஒரு சில பேருக்கு பிரச்சனை ஒரு சில நாள் மட்டும் இருக்கும். இல்ல இந்த பிரச்சனை இருக்கும்போது நல்லதும் மாறி நடக்கும். ஆனா, தொடர்ச்சியா பிரச்சனை மட்டும் இருக்கு. என்னால இதுலேருந்து வெளியில வர முடியலன்னு நெறைய பேர் வருத்தப்படுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வாழ்க்கை இதனுடன் தான் முடிந்து விட்டதா என்று ஃபீல் பண்றாங்க. அப்படி ஃபீல் பண்ற ஒவ்வொரு நேயர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். ஜாதகம் பார்க்குறோம். அந்த ஜாதகம் நம்மளுக்கு சாதகமா ஒரு 3 பரிகாரங்கள் சொல்றாங்க. ஒரு சில பேர் இது மாரி உங்களுக்கு பாஸ்ட் இருந்தது. ஃபியூச்சர் இப்படி இருக்க போகுது. பிரசன்ட்ல இருந்து தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸும் குடுக்குறாங்க. அதையும் தாண்டி ஒரு சில பேர் பரிகாரங்கள் செய்றீங்க. ஒரு சில பேர் கோச்சாரங்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்புறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னா, உங்களால ஏத்துக்க முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா யாராலயும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருத்தங்க பரிகாரம் செய்றாங்க, கரெக்ட்டா இயற்கைக்கு புறம்பான எந்த செயல்களையும் செய்யாமல், நேர்மையா இருந்தாலும், பிரச்சனையை சந்திச்சாங்கன்னா, அவங்களுக்கு கடவுள் மீது உள்ள நம்பிக்கையும் மறந்து போய்விடும். அதே நேரத்தில உங்களுடைய வாழ்க்கையில இப்படி தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையுடைய கடைசி பாகம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லாங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும் பிரத்யேகமாக செய்கிறதுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு புது புது வீடியோ கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்பேங்க. உங்களுக்கு தான் கன்சல்டேஷன் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனது அருமை மகர ராசி நேயர்களே, மகரம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 10வது ராசி. அதே மாதிரி அவிட்டம் 1, 2 பாதங்களும், திருவோண நட்சத்திரமும் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உள்ளடக்கியது. அதிபதி சனி பகவான். 5 வருட காலமாக 7.5 சனியுடைய தொடக்கம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதுவும் லாஸ்ட் 2.5 வருஷமா ஜென்ம சனி அப்படிங்கிறத அனுபவிச்சிங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் பலமாக இருக்கார். 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகமாக இருக்கார். அதை விட தாண்டி பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்காருங்க. ஒருவருக்கு பாக்கியஸ்தானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் போய் கேது அமர்ந்துட்டார். இப்படி உங்களுடைய லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய கஷ்டங்கள். இன்னும் சில மகர ராசிக்காரங்களுடைய ஜாதகத்தை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பித்ரு தோஷம், இருதார தோஷம், காலசர்ப தோஷம், செவ்வாய் தோஷம், ஏன் முக்கியமாக உங்களுக்கு சனிக்கு எது சண்டால தோஷம் அப்படிங்கிறது கூட இருக்கும். ஸோ சனி தசை, சனி புத்தி நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி ராகுவோடைய புத்தி நடந்தால் இன்றைய 2024 ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். சரி, இதெல்லாம் நம்மளுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு ஜாதகம் ஒரு சில இடங்களில் பலிக்காமல் போயிருக்கும். நிறையா மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் ஜாதகம் என்ன தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறதாலும் உங்களை ஜெயிக்க வைக்கும் கோயிலாக சிதம்பரம் நடராஜர் கோவில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன். ஒரு வீடியோவே ஸ்பெஷலாக போட்டிருந்தேன். ஸோ இப்படி உள்ள மகர ராசினியர்களுக்கு ஜாதகம் பலிக்கலை, கோச்சாரம் பலிக்கலை, பரிகாரங்கள் பலிக்கலை, தொடர் தாமதங்கள், தொடர் இழப்புகள், மனசு ரொம்ப கஷ்டத்தில் போய் உறவு முறைகள் கூட பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் 5 விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஒன்று என்னன்னா, நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருத்தல், திருமணம் அப்படிங்கிறது நடக்காமல் இருக்கிறது, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் வாட்டி வதைப்பது, லாஸ்ட் விஷயம் உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள். இது 5ம் மேஜராக இருக்குது.
யாரோ ஒருத்தங்கிட்ட நம்ம அடிமையா வாழற மாரி தோணும். உங்களுடைய பேச்சும், வழக்கும், சிந்தனையும் உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும். தொடர் தோல்விகள் அப்படின்னு இருந்தா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நெறைய மகர ராசிக்காரங்க நான் வேணா வேற ராசி மாறிக்கிறேங்க. என்னால இதுல இருக்கவே முடியல. அவ்வளவு ஒவ்வொரு நாளும் எனக்கு மட்டும் பிரச்சனை தனிப்பட்ட முறையில வரா மாரியும், எனக்கு மட்டும் பிரச்சனை இருக்கிறா மாரியும் ஒரு ஃபீல் ஆகுது. அப்படின்னு நெறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு நாம் ஒரு மோட்சம் சொல்ல வேண்டும். ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த வீடியோ. மகர ராசி நேயர்களே, 3 விஷயங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோவோட தொடக்கத்திலேயே சொன்ன மாரி 3 விஷயங்கள் எடுத்துக்கோங்க. உங்க ஜாதகத்த ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க. மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா, தசா புத்தி 70% ஒர்க் அவுட் ஆகும். உங்களுடைய கோச்சாரம் 30% ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ஜென்ரலா சிதம்பரம் போயிட்டு வந்து பாருங்க. சரியில்ல, திருப்பி பண பிரச்சனை வருது, திருப்பி ஒரு நபரால பிரச்சனை வருது, இன்னொரு பொண்ணால பிரச்சனை வருது. சார் எனக்கு வந்து சுக்கிரன் வந்து நீச்சம் சார். பெண்கள் விஷயத்துல அதிகமா மாட்டிக்கிறேன். எனக்கு சுக்கிரன் பலம் சார். ஆண்கள்ட்ட போய் தேவையில்லாம மாட்டிக்கிறேன். எனக்கு சனி பகவான் நீச்சம் சார். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறேன். எனக்கு ராகு இருக்கிற பார்வை செவ்வாய் சனியின் மேல் விழுவதனால, எனக்கு தேவையில்லாத நட்புகளால், தேவையில்லாத பிரச்சனைகள் போயி, தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறேன். குரு நீச்சமாகி, வக்கிரகமாகி, மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால, கடன் தொல்லையால் தவிர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருக்கேன். அப்படிங்கிற மாரி வேரியஸ் ப்ராப்ளம்ஸ். ஒரே மாரி சார் ஒரு 4 வருஷம் கஷ்டப்படுவோம். 5வது வருஷமும் கஷ்டப்படுவோம். தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்தா, எப்படி மீள முடியும்? நான் சம்பாதிக்கிற காசும் சரி, வீட்ல நடக்கக்கூடிய சண்டைகளையும் சரி, எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டு போனாலும், என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ற ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் 3 விஷயங்கள். நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த 3 விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள். முதல்ல உங்களுக்கு கர்மா இருக்கான்னு பாருங்க. ஜாதகத்துல முன்ஜென்ம சாபம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கவே கூடாது. முன்ஜென்ம கர்மா. அதே மாரி பாஸ்ட்ல ஏதாவது கர்மா. நீங்க தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றத விட, தெரியாம தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஒரு நபருடைய ஒரு ஃபோன நீங்க தொடர்ந்து எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நபர் ரொம்ப வருத்தப்படுவார். நீங்க நல்ல நிலைமையில இருக்கணும், லைஃப்ல பெரிய ஆளாகணும், உங்க வாழ்க்கை உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பெற்ற தாய் தந்தரை விட்டுவிட்டு நீங்க ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னா, இவங்களுடைய வருத்தம் உங்களுக்கு ஒரு சாபமா இருக்கும். 3வது விஷயம், உங்களுக்கு பெற்றோர்களே சாபம் குடுக்குறாங்க. குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போறதே இல்ல. முன் ஜென்மத்தில நீங்க செஞ்ச ஏதோ ஒரு தப்பா இருக்கட்டும், இல்ல உங்க அப்பா, இல்ல உங்க தாத்தா வழியிலயோ, இல்ல அம்மாவுடைய அப்பா வழியிலயோ இருக்கக்கூடிய கர்மாவும், இப்போ உங்க அப்பா வந்து இதுவே பண்ண மாட்டாரு. திதியே குடுக்க மாட்டாரு. உங்க அம்மாவோட வழியில ஒரு வீட்ட இடிச்சு கட்டி கோவில இடிச்சு கட்டியிருக்காங்க. இப்படிங்கிற மாரி எந்த விதமான பிரச்சனைகள் வேணா இருக்கலாம். உங்க வீட்ல யாராவது ஒருத்தங்க சூசைட் கூட பண்ணியிருக்கலாம். நீங்களே ஒரு பொண்ண நம்பி ஏமாத்திருக்கலாம். நீங்களே ஒரு ஆண என்ன செஞ்சிருக்கலாம்? லவ் பண்றேன்னு சொல்லி கழட்டி விட்டுருக்கலாம். உங்களுக்கே அறியாமல் ஒரு குழந்தைய ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் நீங்க அபார்ஷன் கூட பண்ணியிருக்கலாம். அடுத்தவர்களுடைய பணம் நீங்கள் அபகரித்திருக்கலாம். இன்னும் சொல்லப்போனா, ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் தவறாக கூட பேசியிருக்கலாம். என்ன வேணா சொல்லலாம். இந்த மாரி எந்த வகையான ப்ராப்ளம்ஸ் அதிகமா நீங்க பண்ணியிருக்கலாம். இல்லவே இல்லன்னு சொல்லவே முடியாது. தெரிந்து செய்த தவறுகள், தெரியாத செய்த தவறுகள், முன்ஜென்ம பாவங்கள், அத விட தாண்டி அப்பா, அம்மாவுடைய கர்மா, இது எல்லாம் நம்மளுக்கு தாங்க சேர்ந்து உட்கார்ந்துருக்கும். இத நம்ப போக்கணும். இத நீங்க ஃபர்ஸ்ட்டு போக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு 2 விஷயம் தெரியணும். நீங்க என்ன லக்னம்னு தெரியணும். லானான்னு போட்டிருக்கும் உங்க ஜாதகத்துல. லக்னம் என்னன்னு தெரியணும். 3வது விஷயம், உங்க ஜாதகத்துல குரு எவ்வளவு வலிமையா இருக்காருன்னு தெரியணும். இந்த 2யும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எந்த லானா எதுல இருக்குன்னு பாருங்க. எந்த கிரகத்துல இருக்கோ, அந்த கிரகத்துக்குரிய நாளை எடுத்துக்கோங்க. இப்ப வந்து லக்னம் விருச்சிகம், மேஷமா இருந்தா செவ்வாய்க்கிழமை. துலாம், ரிஷபமா இருந்தா வெள்ளிக்கிழமை. மிதுனம், கன்னியா இருந்தா புதன்கிழமை.
அதே மாதிரி சந்திரனாக இருந்தால் இனி இரவு நாட்கள் எதுவாக இருந்தாலும் வளர்பிறை நாட்கள். சூரியனாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை. சனி பகவான்னா சனிக்கிழமை. குரு பகவான்னா மெயினாக வியாழக்கிழமை. லானா எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த லானா இருப்பதை எடுத்துக்கொண்டு உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இதே மாதிரி ஸோ குரு பகவானை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிழமையில் சென்று வழிபட வேண்டும்ங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. லக்னம் இருக்கும் நாட்களில் குரு பகவானையும் குல தெய்வத்தையும் வழிபட்டு வந்தால் உங்களுடைய கர்மாங்கிறது குறைய ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் செய்யுங்க. 100க்கு 90% கர்மா குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் தானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, இரத்த தானம் பண்ணுங்க, காது கேளாதவர்கள் கூட உதவு பண்ணுங்க. இறை வழிபாடு, குலதெய்வம் தாண்டி இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. ஆனால் லக்னம் உரிய நாளில் குரு வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கர்மா இருந்தாலும் சரி அது குறைஞ்சிரும். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லாங்க. நான் நிறைய மகர ராசினியர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், நமக்கு முதல் சுற்று அப்படியான்னு பாருங்கள் இந்த 7.5 சனி, 2வது சுற்றா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி இறை வழிபாடு செய்யுங்க. லைஃப் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.